ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதில் மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் தாவேகா சார்பாக. ஸோ ஃபஸ்ட்டு தாவேக்காவில் இருக்கிற மிக முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில் வர 5ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் ஒரு ரோட் ஷோ நடத்த போகிறார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, ஆனால் அதுக்கு பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா ஒரு நியூஸ் அப்படி தான் வந்துச்சு. இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விஜய் அவர்களுக்கு புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த அனுமதி கிடையாது, ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாஸில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, என்ன ரீசனுக்காக மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கரூர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ தான். கரூரில் பார்த்தோன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே நடந்துடக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. இதையெல்லாம் விட புதுச்சேரியில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான மிகப்பெரிய அளவில் ரோடெலாம் பெரிய அளவில் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரோட் ஷோக்கு பார்த்தோன்னா அனுமதி கொடுக்கறது நடக்காத ஒரு விஷயம். அதனால் அவங்க ரோட் ஷோ நடத்தாமல் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்களாமா. இதுக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவு சம்மந்தம் கிடையாது. நம்ம இங்கே எதோன்னு சொன்னால் கூட பார்த்தோன்னா திமுக ஏதோ ஒன்று உள்ளே பூந்து அதை பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் புதுச்சேரி அப்படிங்கும்போது அதுக்குண்டான பர்மிஷன் யோசிச்சு தான் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா அதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. ரோட் ஷோ நடத்த வேணாம், ஒரு பொதுக்கூட்டம் வேணால் தாவேகா சைடு நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது குட்டா பேடா அப்படின்றத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று மிக முக்கியமானது, அதே கரூர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணை கரூர் சம்மந்தப்பட்டது நடத்திட்டு இருக்காங்களா, அதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தொடுத்துருக்காங்க. கரூர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ சிபிஐ விசாரிக்கக்கூடாது, அது உடனடியாக நிறுத்துங்க. அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களே விசாரிச்சுக்கிறோம், அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இப்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, சிபிஐ விசாரணை வந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் மாட்டிப்பார், விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பேசினாங்க. இதையெல்லாம் விட தமிழ்நாடு அரசு பார்த்தோன்னா எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்களும் தாவேகா தொண்டர்களாகிய எல்லாரும் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதாவது இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக சிபிஐ விசாரணை, உச்சநீதிமன்றம் தான் கொடுத்தது சிபிஐ விசாரணை நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி, இப்போ அதே உச்சநீதிமன்றத்தில் இவங்க அதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சில ப்ரூஃபெல்லாம் கேட்பாங்க. உச்சநீதிமன்றம் ஏன் நிறுத்த சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கேட்பாங்க. அதுக்கு என்ன சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அந்த கேஸ் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாஸில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ சிபிஐ விசாரணை பார்த்தோம்னா ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாங்களான்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. தாவேகா சார்பும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அப்புறம் காவல்துறை சைடு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சரியாக ஒரு ப்ராப்பரான ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது இதை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா, இப்போ தாவேகாக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்னும் வலுவடையுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. பட் அது எதன் அடிப்படையில் அவங்க நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் நம்மளுக்கு தெரியல. மேபி அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இது சரியா இல்லை தப்பா அப்படின்றது. இவங்க ஏன் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போதைக்கு சிபிஐ விசாரணை நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம தாவேகா தொண்டர்கள் மடியில் பயம் இருக்கிறதுனால தான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில வேலைகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணுது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற பேரில் திமுக ஆட்சி இதை பண்ணுது, திமுக கட்சி தான் இதை பண்ணுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு டிவிகே சார்பாக பேனர் வைக்க போன ஒருத்தரை திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் கண்ணில் உடைச்சு பார்த்தோன்னா கண்ணு சைடெலாம் காயமாகி கண்ணுக்கு கீழே இருக்கிற எலும்புகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. இது இன்றைக்கி மிகப்பெரிய டாபிக். ஸோ சென்னையில் தான் அது நடந்திருக்கு. நம்ம டிவிகே தொண்டர் ஒருத்தர் பார்த்தோன்னா அங்கே ஒரு பேனர் வச்சுருக்காரு அவங்களோட தெருவில். அந்த தெருவை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருத்தர் இங்கெல்லாம் எதுக்கு டிவிகேக்கு பேனர் வைக்கிறீங்க, டிவிகேலாம் ஒரு கட்சியாக, அந்த கட்சிக்கெல்லாம் நீங்கள் பேனர் வைக்கிறீங்களா அப்படின்னு டிஎம்கே நிர்வாகி கேட்டிருக்காரு. நாங்கள் அப்படி தான் வைப்போம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. பேனர் எடுக்க சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இல்லை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்த்தோன்னா டிவிகே தொண்டரை தாக்கியிருக்காங்க. அதுக்கு அவருக்கு பார்த்தோன்னா பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. கண்ணில் பார்த்தோன்னா பலத்த காயம் ஏற்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. சரி, இதே ஒரு கேஸை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அடிப்பட்ட நபரோட மனைவி ப்ளஸ் அந்த சென்னையில் அந்த பகுதியில் இருக்கிற நம்ம தாவேக்காவோட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாமே போய் பார்த்தோன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போயிருக்காங்க. காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்க மறுக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க முன்னாடி வச்சுருக்காங்க. அவங்க மனைவி இதை சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற தாவேக்கா நிர்வாகிகள் செயலாளர்கள் எல்லாருமே அதை சொல்கிறாங்க. இதை செஞ்சது திமுக நிர்வாகி தான், நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போனால் கூட கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, இப்போ வரைக்கும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. திமுக நிர்வாகி பண்ணலை அப்படின்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான். ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா திமுக நிர்வாகிக்கு பின்னாடி பார்த்தோன்னா காவல்துறை இருக்குது. அதாவது ஆளுங்கட்சி அப்படின்றதுனால போலீஸ் தரப்பில் பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சுட்டு போகிறாங்க. இப்படியும் நடந்துட்டுருக்கு. ஒரு பேனர் வைக்கிற கூட பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே பார்த்தோன்னா
பெரிய அளவில் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். இப்போ வந்து டிவிகே சார்பாக ஒரு பேனர் வைக்கக்கூடாது, ஒரு கொடி நட்டக்கூடாது, இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னா அது எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்தது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் விட அந்த திமுக நிர்வாகி இந்த சில கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுற நபராமா அடிதடி மேலாப்பில் அடிக்கிறது பிடிக்கிறது அப்படியே பார்த்தோன்னா இந்த மாதிரியான கீரல் போடுறது அப்படின்ற மாதிரியான சில வேலைகளை அந்த திமுக நிர்வாகி பண்ணுவார் அப்படிங்கிறத அந்த பகுதியை சேர்ந்த அடிப்பட்டவரோட மனைவியே சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தோன்னா ஒரு குற்றச்சாட்டாக இது முன் வச்சுருக்காங்க. இதுக்கு திமுக கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்காமல் தடுக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், இன்னும் அதிக லெவலில் பார்த்தோன்னா போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி மிகப்பெரிய வைரல், இதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி திமுக தரப்பில் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சிபிஐ விசாரணை பார்த்தோன்னா நிறுத்த சொல்லி திமுக சைட்லேருந்து ஒரு அழுத்தம், இந்த பக்கம் பார்த்தோன்னா டிவிகேக்கு பேனர் வச்சாலே பார்த்தோன்னா நாங்கள் அடிப்போம் உடைப்போம் கிளிப்போம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் கேட்டால் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, உதயநிதியெல்லாம் அப்படி கிடையாதும்பாங்க. அவங்க அப்படி கிடையாதோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அங்கே சுற்றி இருக்கிற அந்த பகுதிகள் இருக்கிற இந்த நிர்வாகிகள் இந்த வேலையை பண்ணுறாங்கல்ல, இதையே அவங்க பண்ணுறாங்க. இதை வந்து தலைமை பார்க்குதா இல்லை பார்த்துட்டு சும்மா இருக்குதான்றது நம்மளுக்கு தெரியல. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்போ மேலிடமும் பார்த்தோன்னா இதில் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தானே வருது. உடனே பார்த்தோன்னா காவல்துறையை கைது பண்ணியிருக்கணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும், இல்லை 2 பேர் சைடு பார்த்தோன்னா நியாயம் எங்கே இருக்குது அப்படின்றத கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும். இதெல்லாம் நடந்திருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு விசாரணையும் இல்லை, கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது தலைமை கூட பார்த்தோன்னா இதில் பங்கு இருக்குது அப்படின்னு தானே இப்போ நினைக்க தோணுது. இந்த லெவலில் போயிட்டுருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி. அந்த திமுக நிர்வாகி இந்த மாதிரியான நிர்வாகிகள் எதுக்கு பார்த்தோன்னா வந்து கட்சியில் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து பண்ணுற நபர்கள் எல்லாம் திமுக எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதா இல்லையா? இந்த மாதிரியான ஆட்சி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலே அவங்க எதுக்கிறது எல்லாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் இந்த மாதிரி பேனர் கூட வைக்க விட மாட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடே பார்த்தோன்னா இவங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க டிவிகேக்கு மட்டும் இப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி பல பேர் திமுக எதிர்த்து வந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் இதே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய்க்கும் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்கள் சொத்து தான், நாங்கள் நினைக்கிறதா நடக்கணும், நாங்கள் நினைக்கிறதா பண்ணணும், நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாரிசு அரசியல் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா திமுக மேலே ஒரு கெட்ட பெயர் வந்து மக்கள் மத்தியில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத இவங்க ஏன் உணர மாட்டாங்க? இவங்க விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை எதுக்கிறக்காக இவங்க பண்ணுற சில வேலைகள் இவங்களோட கட்சியை பாதிக்குது, கட்சிக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய கெட்ட பேராக வருது அப்படின்றத பற்றி இவங்க யோசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சா மட்டும் பத்தாது. நம்ம தான் இங்கே இருக்கிறக்குண்டான மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்குன்றதை மிகப்பெரியலாம் வாங்கணும். அது எதுவுமே வாங்கலை. கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக பார்த்தோன்னா நீங்கள் போக வேண்டியதானே. டிவிக்கு தான் கொள்கை இல்லாத கட்சின்றீங்களா, கொள்கை இல்லாத கட்சி பார்த்து எதுக்கு இந்த அளவுக்கு பயம், எதுக்கு ஒரு நபரை இந்த அளவுக்கு தாக்கணும்? இப்போ அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாமா ஹாஸ்பிட்டலே இருந்து. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் ஆகுமாமா அது சரியாக இருக்குது. அது வரைக்கும் பார்த்தோன்னா அந்த குடும்பத்தினோட நிலை என்ன, அவங்களோட வருமானம் என்ன, அந்த குடும்பத்தை அவங்க எப்படி நடத்துவாங்க, இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்குது. இதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவங்க அந்த நபர் மேலே ஆக்ஷன் எடுத்து விசாரணை நடத்தி அது சரியாக தப்பா, யார் மேலே தப்பு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான இப்போ டிவிகே சைடு தப்பு கிடையாதுன்றது அவங்க சொல்கிறாங்க. இல்லை என் சைடு தப்பு கிடையாது அப்படின்னு அந்த நபர் வந்து சொல்லணும்ல, அது சொன்ன மாதிரி இல்லை, கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ண மாதிரி இல்லை. இந்த மாதிரி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டோட காவல்துறையும் ப்ளஸ் வந்து ஆளுமாட்சியும். இதாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டினுடைய நிலை அப்படின்ற மாதிரி இப்போ நினைக்கும் போது ரொம்ப அருவருப்பாக கேவலமாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். தற்கொலை கூட்டம் அப்படின்றாங்க, அவங்கள பார்த்து இந்தளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இதில் யார் தற்கொலைன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேர்தல் நெருங்குற டைமில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க, நம்மளாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கக்கூடியது. சரி, ஓகே. இப்போது இந்த 3 விஷயங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியனாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.